ஒரு நிகழ்வு அது நடக்கும் சமயத்தில் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் கால ஓட்டத்தில் அது சரித்திர ஏடுகளில் இடம்பெறும் போது அதே சம்பவம், அதில் சம்பந்தப்பட்ட மக்கள், நடந்த இடம், இவை அனைத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் வந்துவிடும். ஏனெனில் அது ஆவணமாகிவிடும். நான் குயின்ஸ்டவுன் வட்டாரத்தில் ஒரு 60 ஆண்டுகளாக வசித்து வர்றேன். ஹெண்டர்சன் ரோட்டில் குறைஞ்சது நாங்கள் ஒரு 10-15 வருஷம் இருந்திருப்போம். அந்த இடங்களை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள், அங்கு நாங்கள் விளையாடிய காலங்கள். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குயின்ஸ்டவுன் ஏரியா தான். குயின்ஸ்டவுன் டெங்லிங் ஹால்ட்டுங்கிறது வந்து ஒரு பலரும் அங்கிருந்து தான் வெளியேறி பல இடங்களுக்கு போனாங்க. சிங்கப்பூரின் மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருந்த காலகட்டம். ஒரு சிறிய தீவின் நிலப்பற்றாக்குறை ஒரு பெரிய சவால். அருகருகே இருந்தவர்களை தீவின் பல்வேறு பகுதிகளில் அடுக்குமாடி வீடுகளில் குடிவைக்க அரசாங்கம் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருந்த காலம். அப்படி உருவான வட்டாரங்களில் குயின்ஸ்டவுன் ஹெண்டர்சன் வட்டாரமும் ஒன்று. வணக்கம் சார். நீ தான் அந்த ரிப்போர்ட்டரா? ஆமாம் சார், நான் தான் அந்த ரிப்போர்ட்டர். உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன், என் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தேனே. என்ன அப்படி கேட்டீங்க? நீ ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்வி என்னை இந்த கேள்வி கேட்க வச்சிருச்சு. எப்படிமே என்ன சந்தேகப்பட முடியும்? இந்த கண்ணாடி, இந்த ஜாக்கெட்டு, இந்த ஹேர் ஸ்டைலு, முக்கியமாக கண்ணில் தெரியுது பார்த்தியா? ஞானம். இதை பார்த்துமா உனக்கு தெரியல நான் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர்னு? டிசப்பாயிண்டிங். ஒன்றை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரில. இன்ஸ்டால்மெண்ட் கட்டாத காரை ரீப்ரொசஸ் பண்ண வந்த மாதிரியே இருக்கே நீ. புதருக்குள்ள இவ்வளோண்டு மூஞ்சி, தலைக்கு மேலே வெப்பமண்டல காடு. சரி, கோச்சிக்காதீங்க சார். இந்த இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. சரி சொல்லுங்கள் டாக்டர் கைலாசம், இந்த குயின்ஸ்டவுன், டங்லிங் ஹால், ஹெண்டர்சன் இந்த வட்டாரம்லாம் தேக்காக்கு அப்புறம் ஒரு குட்டி இந்தியாவாக கருதப்பட்டது, உண்மையா இல்லையா? நிறைய தெரிஞ்சு வச்சுருக்க. ஆமாம், இந்த இடம் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் பல குட்டி இந்தியாக்கள் இருந்திருக்கு. இந்த வட்டாரமும் அதில் ஒன்று. ஆனால் இந்த வட்டாரம் வேற லெவல், ஹை லெவலில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள ஹை லெவல் பார்க்க வச்ச வட்டாரண்டா இது. ப்ரொஃபஸர் பஞ்ச் டைலாக் அடிக்கிறாரு. சார், இந்த ஹை லெவல் அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சிங்கப்பூரில் முதல்ல அடுக்குமாடி கட்டடங்கள் இங்கே தான் கட்டப்பட்டுச்சு. அப்போ ஹையஸ்ட் ஃப்ளோர் இது தெரியுமா? 14 ஃப்ளோர். கம்பவுண்டில் லோ கிரவுண்டில் இருந்தவங்களை அடுக்குமாடியில் வச்சு இந்த உலகத்தை வேற மாதிரி பார்க்க வச்ச வட்டாரம் இது. எஸ், இதை யார் கட்டுனா தெரியுமா? HDB. நோ, சிட். அந்த சிட் இல்லை மேன், சிங்கப்பூர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். எஸ், அதுக்கப்புறம் தான் HDB டேக் ஓவர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லிஃப்ட் எடுத்து ஆக உயரமான மாடிக்கு போய் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் சிங்கப்பூரை பார்த்து ரசிக்கிறதா ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சுண்ணே. ஓ ஆமாம் சார், தஞ்சோம்பாகர் வட்டார வளர்ச்சிக்காக அங்கே இருந்த நம்பவங்க இங்கே குடிப்புங்க தாங்க. கரெக்டா? ஏய், இதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? சாரி, வண்டியில் ஏறு. ஏறு 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 ஏறு. இந்தியர்கள் அதிகமாக அந்த காலத்தில் இருந்த வட்டாரங்களில் வந்து ஹெண்டர்சன் சொல்லலாம். நீங்கள் புக்கெட் மேரா, ரெட் ஹில்லு, ஸ்டெர்லிங் ரோட், மேலிங் ஸ்ட்ரீட்டு, மார்க்கெட் டிரைவ் போன்ற வட்டாரங்களில் வந்து இந்தியர்கள் அதிகமாக குடியிருந்தது. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் குயின்ஸ்டவுன் என்று அழைக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம். அந்த குயின்ஸ்டவுனில் வந்து தங்கின இந்தியர்களின் பின்புலம்னு பார்த்தீங்கன்னா பல கதைகள் இருக்கும். ஒரு சில குடும்பங்கள் வந்து செட்டியார் குடும்பங்கள், போர்ட் ஒர்க்கர்ஸ்லாம் கூட பக்கத்தில் தான், எல்லாமே பக்கம். ஸோ அதனால் குயின்ஸ்டவுனில் இருந்தாக்க போகிறதுக்கு தோதாக இருக்கும் ஒன்று. ஈவன் மெலியன் ரயில்வே ஒர்க்கர்ஸ் கூட இங்கே இருந்திருக்காங்க. 1952 குயின் எலிசபெத் II ராணியான போது வெள்ளைக்காரங்க அவங்களுடைய தலையில் கிரீடத்தையும் இந்த இடத்துடைய தலையில் குயின்ஸ்டவுனுங்கிற பேரையும் வச்சாங்க. ஆமாம், ஹொங்லிம் ஹொங்கின்னு 2 மேடு, அதுக்கு நடுவில் ஒரு சதுப்பு நிலம். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் இவன். டேஞ்சரஸ் ஃபெலோ. சமாளிப்போம். இங்கே ஒரு கிராமம் இருந்துச்சா, அதோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? கிராமமா? தெரியாது சார். தெரியாது. எப்படி தெரியும்? அதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கணும், PhD படிச்சிருக்கணும், பட்டம் வாங்கியிருக்கணும். முந்திரி கொட்ட மாதிரி பேசுனா இப்படி தான். பேசாம அடக்க உடக்கமாக கேளு. அந்த கிராமத்துடைய பேர் போபேகாங். என்ன சார் திடீர்னு சீன வார்த்தைலாம் திட்டுறீங்க? திட்டல மேன். போபேகாங்னா வால் இல்லாத ஆறு, நோ டேல் ரிவர். இந்த இடத்துல பழத்தோட்டம் இருந்துச்சு, ரப்பர் தோட்டம் இருந்துச்சு, 100,000 கணக்கான சமாதிகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தியா எப்படி இருக்குன்னு? கம் போலாமே. ஒரு வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் வசித்தால் அந்த இடத்தை பற்றிய எத்தனை ஞாபகங்களை அவருடைய மனது சேமித்து வைத்திருக்கும். திருநாச்சியப்பன். குயின்ஸ்டவுன் வந்து நம்ம HDB ஃப்ளாட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எனக்கு அங்கே HDB ஃப்ளாட்ஸ் கட்டினது அங்கே தான். அந்த தொடக்கத்தில் இருந்த வீடு வந்து ஒரு ஹால், ஒரு சமையலறை, ஒரு கழிப்பிடம்,
ஒரு ரூம், அவ்வளோதான். 12 பேர் அந்த அந்த இதுக்குள்ளே வரிசையாக ஏதோ ஒரு சத்திரத்தில் படுத்திருக்க மாதிரி தான் படுத்திருப்போம். இப்படியே ஒன்று படுத்திருப்போம். இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் எந்திரிக்கணும். குழந்தைகளை பொறுத்தவரையிலே ஓரிடத்தை அர்த்தப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதான். ஓடி ஆட இடம் இருக்கிறதா, உடன் விளையாட பிள்ளைகள் இருக்கின்றார்களா? திரு ராஜசேகர். மாடி வீடுகள் அப்படின்னாவே ஒன்று 10வது மாடிக்கு போவோம், கீழே வருவோம். எங்களுக்கு விளையாடுற இடம் வந்து அந்த காரிடார்ஸ் தான். அந்த காரிடார்ஸை விட இப்போ நினச்சா கூட பயமாக இருக்குது. 10 படிகள் இருக்கும், 8 படிகள் இருக்கும். 8 படிகள் வந்து யார் வந்து எத்தனை படிகளை வந்து தாண்ட முடியுங்கிறது தான் எங்களுடைய சவால். ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம்னா எந்த மாடியில் யார் ஒழிஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 மாடி இருக்கேன். அதுவும் துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இறங்கி அங்கே ஓடி அங்கே ஏறி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம். எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி. அவங்க தான் முத இந்த 14 மாடி கட்டடத்தை கட்டினாங்க. அந்த 14வது மாடி பிளாக்ஸ் எல்லாமே ஒரு உயரமான ஒரு சின்ன ஒரு மவுண்டன் மேலே இருந்துச்சு. எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப உயரமாக அது தெரிஞ்சிச்சு. அப்போவுமே இன்னொரு விசேஷம் என்னென்னா, சப்லாவ் அப்படின்னு சொன்னாக்க கவனிங்காட்டில் கொண்டு போய் விட்டுருவார் டாக்ஸிக்காரரு. சொல்லலைன்னா அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க. அந்த நியூ டவுன் செகண்டரி, அந்த 14 மாடி கட்டடங்கள். சப்லாவும் போது உங்களுக்கு 10 மாடிங்கிற அர்த்தம். அதனால் வந்து 10 மாடி கட்டடம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நேராக அங்கே கொண்டு போய் விட்டுருவார். தமிழ் மொழியை முத்தமிழ் என்று வகைப்படுத்துவது மிகவும் சரியான ஒன்று. ஏனெனில் எங்கு சென்றாலும் மொழியையும் கலையையும் இசையையும் போற்றி வளர்த்த சமூகமாகவே நாம் இருந்திருக்கின்றோம். திரு ரவிசங்கர் அவருடைய தந்தையாரை பற்றி. அவர் கீதார் நல்லா வச்சுப்பார். ஸோ ஒரு 2-3 இசைக்குழு வந்து கேலாங்குழல் இசைக்குள்ள இவர் கூப்பிட்ருக்காங்க வாசிக்க. இவர் கீதாரை தூக்கிட்டு அன்னாடம் பைஸ்கிளில் வாழ்தேவி அந்த இடத்துக்கு போவாங்க. கீழே போயிட்டு 2-3 வாட்டி ஒரு அங்கே போனோட ப்ராக்டிஸ் ஒன்றுமே இருக்காது. திருப்பி பைஸ்கிள் எடுத்து திருப்பி மறுபடியும் இங்கே வருவாங்க. வரும்போது அங்கே உள்ள உங்கள் கூட்டாளிங்களாம் ஒருத்தான பார்த்துட்டு கேட்டாங்க, எங்கே போய்ட்டு வரேன்னு. இந்த மாதிரி பேங்க் போனேன், அன்னோட கேன்சல் ஆகுதுன்னு. ஸோ இவர் கூட்டாளிலாம் என்ன சொன்னாங்களா, ஏன் நம்ம நீ அவ்வளோ தூரம் போனோம், நம்மளே இங்கே ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கலான்னு சொல்லி உடனே எல்லோரும் கொஞ்சம் காசு எல்லோரும் போட்டு மறுவாரமே இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி அப்போ தான் வீனஸ் மியூசிக் பற்றி சொந்தமாக ஆரம்பித்தாங்க குயின்ஸ்டவுனில். சிங்கப்பூரில் அங்கே பார்க்க போனவான அந்த பைனியர் பேண்ட் அண்ட் தே ஆர் வெரி ஃபேமஸ். அப்போ இந்த பேண்ட் பேட்டிஸ்லாம் வந்து இப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு கூட்டாளி, அவர் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார், இந்த மகன். அங்கேருந்து அந்த பேண்ட் பேட்டிஸ்லாம் நடக்கும். சரிங்களா, இந்த கது திறந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்ற இனம் எல்லாம் வந்து சும்மா நின்று பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்லாம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப இந்த கமிட்மெண்ட் இப்போ மாதிரி இந்த ஹெட்ஃபோன்லாம் இல்லை அந்த டைம்லலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு லேசாக பொழுதுபோக்குன்னா ஒருத்தங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா நின்றுபடியே வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஹெண்டர்சன் வட்டாரத்தில் உருவான மற்றும் ஒரு இந்திய இசைக்குழு தென்றல். 13 ஹெண்டர்சன் ரோட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு 12 வயசு இருக்கும்போது தென்றல் இசைக்குழுவில் சேர்ந்து மார்க்காஸ், டெம்பரின், பொங்கோலாம் வாசிச்சுட்டு அப்புறம் என்னோடய பேண்ட் லீடர் மிஸ்டர் வீரியா, அவர் அக்கார்டிங் பிளேயர், அவர் வந்து தான் எனக்கு வந்து கீதாலாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதோ தெரியுதா, ரொம்ப நாளாக இதே வட்டாரத்தில் இருக்கிற முன்னீஸ்வரர் கோவில். இந்த கோவிலோடைய மகிமையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ரயில்வேல வேலை பார்த்த நம்மளுடைய மக்கள் இந்த ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியே வாழ்ந்தாங்க. குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் மலேசியாவுக்கு போயிட்டாங்க. 1930 இந்த கோவில் அந்த மக்களுக்கு ஒரு வழிபாட்டு தலமாக அமைஞ்சிச்சு. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தங்லிங் ஹால் காமன்வெல்த்தில் வாழ்ந்த மக்கள் இந்த கோவிலை பெருசாக கூட ஆசைப்பட்டாங்க. பாத்தியா எப்படி நிற்கிதுன்னு. இப்போ ஆமாம் சார், அந்த டைமு இந்த கோயில் வந்து இருந்த இடம் மலேசியாவுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கமே தங்லிங் ஹால்ஸில் அவங்களுக்கு ஒரு இடம் பார்த்து இந்த கோயிலை கட்டி கொடுத்துருச்சு. அப்போ இடமா இருந்த கோயில் இப்போ வரைக்கும் இங்கேயே இருக்குது. டாக்டர் கை நம்ம ஆளுங்க எப்போவுமே வந்து அவங்க இருக்கிற இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அதுக்காண்டி தொடங்கப்பட்டது தான் அந்த முனீஸ்வரன் கோயில். முனீஸ்வரன் கோயில் எப்படி தொடங்குச்சுன்னா, அங்கே குயின்ஸ்டவுனில் அப்போ மில்லியன் ரயில்வே ஒர்க்கர்ஸ் நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சரின்னு ஒரு சூலாயுதத்தை கொண்டு போய் இப்போ பழைய இடத்துல கொண்டு போய் வச்சு ஒரு கோயில், சரி முனியாண்டி கோயில் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த முனியாண்டி கோயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த கும்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1970 அதை ஒரு சின்ன கோயிலாக கட்டுவோன்னு சொல்லிட்டு சில விக்கிரகங்களை ஊர்லேருந்து வரவழைச்சாங்க. ஒரிஜினல் வந்து குயின்ஸ் க்ளோஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு, ஒரு திடல். ஆக எந்த பக்கத்துலேருந்து அங்கே வரலாம். அதாவது மேலிங் ஸ்ட்ரீட், புக்கிட் மேரால இருக்கிறவங்க வரைக்கும் வருவாங்க.
இந்த பக்கத்துலேருந்து மார்கரெட் டிரைவு, அந்த ஹாலண்டு அங்கேருந்து வருவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சந்திக்கிற இடமா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து ரயில்வே ட்ராக்கு, இந்த மலேசியன் ரயில்வே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கத்தில் வரையில ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்களாம் ஓடி போய் பார்ப்பாங்க. அது ஒரு வேடிக்கையாகவும் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு, கோயிலுக்கு வர பிள்ளைங்களுக்கு. கோயில் இருந்த இடம் மலையா கவர்மெண்ட் சேர்ந்த இடம். ஆனால் வழிபடுறது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் இதில் இருந்துச்சு. அதனால் நம்ம பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். அதாவது இப்படி இருந்துச்சுனாக்கா அது எப்போ அவர் இடத்த எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. கோயில் எதுவும் படக்கூடாதுங்கிறதுனால இப்போ இருக்கிற இடத்துக்கு மாற்றினாங்க. அது 1998 மாறப்பட்டு. சிங்கப்பூரின் சிறப்பு பல இன கலாச்சார சமய சங்கமம் தான். அதன் சின்னமாக இன்னும் இந்த வட்டாரத்தில் காலத்தை கடந்து நிற்கும் வழிபாட்டு தலங்கள். அந்த டேமியன் சர்ச்சுங்கிறதே பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான இடம். ஏன்னா டெங்னிங் ஹால்ட்டிருந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வர்றதுனா அல்லது குயின்ஸ்வே ஷாப்பிங் சென்டருக்கு வர்றதுனா அந்த டேமியன் சர்ச்சோட ஒரு கேட்டில் நுழைஞ்சு இன்னொரு கேட் வழியாக வருவோம். அங்கே ஒரு சின்ன ஒரு ஜூ மாதிரி இருந்தது. டாக்டர் கை என்ன டாக்டர் கை பாதியிலே இன்டர்வியூ விட்டுட்டு போறீங்களே? இன்டர்வியூ ஆடாது, இன்டர்வியூ இது. சாரி கோச்சுக்காதீங்க, ஒரு ஆர்வ கோளாறு. பாத்தியா, இப்போ எல்லாமே மாறி போச்சு. ஒரு காலத்தில் இந்த குயின்ஸ்வே ரோடு நேராக இருக்கும். இப்போ எல்லாம் வளைஞ்சு இருக்கு. குயின்ஸ்வே ரோடுன்னு சொன்னாலே ஒரு நேர் ரோடு. குயின்ஸ்வேன்னு சொன்னால் உனக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த ரோடா சார்? ஐயோ இல்லை, குயின்ஸ்வே ஷாப்பிங் சென்டர் மேன். 1976 கட்டப்பட்டது. சிங்கப்பூர்லேயே ஆக பழமையான ஷாப்பிங் மாலில் அதுவும் ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர் சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்குமே. ஆமாம் சார், நான் கூட அங்கே தான் என்னோட ஸ்பாட் ஷூ வாங்குவேன். நீ இன்டர்வியூ முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ கோச்சிக்காதீங்க, அடுத்த இடத்த காட்டுங்க. இந்த வட்டாரத்திற்கு வருவதற்கு முன்னால் பலர் கம்போங் வீடுகளில், கடை வீடுகளின் மேல் தளத்தில் குடியிருந்தவர்கள். அவர்கள் அங்கு கிடைத்த வசதிகளை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் திட்டமிட்டு நிர்மாணிக்கப்பட்ட குடியிருப்பு பேட்டைகள் வேறு விதமானவை. அங்கு வாழ்பவர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை என்று ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வட்டாரங்கள் இவை. இந்த குயின்ஸ்வே ஷாப்பிங் சென்டருங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதில் வந்து 4 வழியில் உள்ளார போகலாம், 4 வழியில் வெளியே வரலாம். எங்களுக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு குழப்பமான விஷயம். உள்ளார போயிடுவோம், அப்படியே சுற்றிட்டு எங்கே வெளியே வரோம்னு எனக்கு தெரியாது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக் ஷூ, டிஷர்ட்ஸு இதெல்லாம் வாங்குறதுனா குயின்ஸ்வேக்கு தான் வருவாங்க. எல்லோரும் கேட்டுக்கிட்டு எந்த சிங்கப்பூரில் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கே விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பல கடைகள் நம்ம இந்தியர்கள் கடையும் உள்ளே இருந்துச்சு. மார்கரெட் டிரைவ் போகிற வழியில் தாச்சுங் எம்போரியம்னு ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீக்கே டேங்க் மாதிரி இருக்கும். அது ஒரு 3 மாடி மேலே போய் அந்த குறுகலான இடங்களில் வந்து லெஃப்ட் ரைட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே வாங்குறதுனா அங்கே பல விஷயங்கள் வாங்க போவோம். 40 வயசுக்கு மேற்பட்டவங்க யார்கிட்ட போய் பேசினாலும் நீங்கள் இப்போது அவங்க டெங்லிங் ஹால் குயின்ஸ்டவுன் இருந்தாங்கன்னா அவங்க குயின்ஸ்டவுன் லைப்ரரி தான் போயிருப்பாங்க. லைப்ரரியிலே ரீஜனல் லைப்ரரி குயின்ஸ்டவுனில் தான் ஆரம்பித்தாங்க. அது பக்கத்தில் வந்து பாலிகிளினிக், குயின்ஸ்டவுன் பாலிகிளினிக். அதுதான் முத சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பாலிகிளினிக். அதில் வந்து கோவிந்தராஜ்னு ஒரு டாக்டர் இருந்தார். அப்போ இந்தியன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த கோவிந்தராஜ் டாக்டர் தான், டாக்டர் கோவிந்தராஜ் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், என்ன பண்ணுது, இல்லை சளி காய்ச்சல், சரி ஒரு கிளாஸில் வந்து உப்பு போட்டு 3 நாள் கொப்பளிங்கன்னு சொல்லி விட்டுருவார். மாத்திரையெல்லாம் அதிகம் கொடுக்க மாட்டார். அது ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும். இந்த ஊசி போடுற விஷயம் அதெல்லாம் கிடையாது அந்த சமயத்தில். ஆக இதெல்லாம் வந்து ஐகானிக் எங்களுக்கு பொறுத்த மட்டும். இப்போவும் அந்த பாலிகிளினிக் பில்டிங்கை தாண்டி போகும்பொழுது கோவிந்தராஜ், டாக்டர் கோவிந்தராஜ் ஞாபகம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடம் வந்து ஏபிசி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது உண்மையான பேர் பிரிக்வொர்க்ஸ் மார்க்கெட். ஆனால் ஏபிசிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆங்கர் ப்ரூவரி கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஆங்கர் பாயிண்ட்னு ஒரு கொண்டோமினியம் வந்துருச்சு. ஆனால் இந்த மார்க்கெட் வந்து முதல்ல ஆரம்பித்த ஒரு மார்க்கெட்டில் ஒன்று. அதனால் இது வந்து அதை வச்சு தான் அடையாளம் ஏபிசி மார்க்கெட். இன்றைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஏபிசி மார்க்கெட்னு சொன்னாக்க டாக்ஸிக்காரரை கொண்டு போய் விட்டுருவார். டெங்லிங் ஹால்ட்டுக்குன்னே வந்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் மாதிரி இருக்கும். அதில் வென் ஹவுட்டன் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. கொக்கோவிலிருந்து அவங்க அரைச்சி அதை வந்து சாக்லேட் ஆக்கி கடைசியாக சாக்லேட் முடிகிற வரைக்கும் அவங்க அங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தியேட்டர்ஸ் இருந்துச்சு. வீனஸ் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர், இன்னொரு கோல்டன் தியேட்டர்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மார்கரெட் டிரைவில் இருந்துச்சு. ஆனால் இன்னமும் ஒரு மனம் எதுவும் சங்கடமாக இருந்துச்சுன்னா அந்த டெங்லிங் ஹால்ட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படியே சாந்தமாக வந்துடும். சாந்தம் அது ஏதோ அந்த மெமரிஸ். பாத்தியா,
ஹெண்டர்சன் ரோட், யோங்பாரு பார்க். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் துறைமுகம், விமானத்தளம், பொதுப்பணித்துறை, வியாபாரம், இது நாலும் தான் மெயின் பிஸ்னஸாக இருக்கும். இந்த வட்டாரத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் பொதுப்பணித்துறையில் தான் அதிகமாக வேலை பார்த்தாங்க. ஆமாம் சார், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்த அந்த குவார்ட்டர்ஸில் தான் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. அப்புறம் தமிழர் திருநாள்லாம் நிறைய கோலாகலமாக கொண்டாடுவாங்க. வேற மேலே சொல்லு. சொல்லு. இல்லை சொல்லு, பயப்படாமல் சொல்லு. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? டாக்டர் பட்டமா வாங்க போகிறேன். சார் கோச்சிக்காதீங்க சார், ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன். வாய் மூடிக்கிறேன் சார், எனக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் தெரியும். நீங்கள் சீரியஸான ஹிஸ்டரியை சொல்லுங்கள் சார். மக்கள் தொகை பெருக பெருக காலம் காலமாக மக்கள் தங்கியிருந்த தஞ்சோபகார் வட்டாரங்களில் இடப்பற்றாக்குறை அதிகரித்தது. அதனால் ஹெண்டர்சன் வட்டாரத்திற்கு வந்த பல குடும்பங்களில் நசீர்கனியின் குடும்பமும் ஒன்று. இப்போ நான் வாழ்ந்த ஹெண்டர்சன் வட்டாரத்தில் அங்கே ஒரு ஹெண்டர்சன் மலைன்னு இருந்துச்சு. அங்கே நிறைய தமிழர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து பிடபிள்யூட வேலை பார்த்தாங்க. பிடபிள்யூவில் இந்த டெய்லி ரேட்டட் ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே மலை மேலே வந்து ஹெண்டர்சனில் மலையில் வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த பிடபிள்யூடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரோடு போடக்கூடியவர்கள், குவார்ட்டர்ஸுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வீடுகள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆகவே வந்து அவங்க வந்து கடுமையான உழைப்பு. குவார்ட்டர்ஸில் வந்து மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து அபிஷேஷன் பார்ட்டி அந்த டைமில் பிஏபி பார்ட்டி இருக்கும்போது அபிஷேஷன் பார்ட்டியில் இருந்தார். அவர் தான் பேச்சாளர், நல்லா பேசுவார். என்ன சொல்ல போனால் அந்த வட்டாரத்தில் வந்து ஒரு மாட்டு பண்ணை கூட பக்கத்தில் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இப்போ வந்து அந்த அலெக்சாண்ட்ரா அந்த வட்டாரங்கள், கிரசன்ட் கேர்ள் பள்ளிக்கூடம்லாம் இருக்குல்ல, அது ஜெவாய்ஸ் ரோடு, அதுக்கு பின்னால் வந்து திறந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து அந்த மதியானம் சாயந்தரம் போல் மாடை வந்து மேய்க்க விட்டுருவாங்க. அது வரும்போதே அதில் வந்து அந்த பெல் இருக்கும், அந்த சவுண்டெல்லாம் கேட்கும். பால் வியாபாரிகள் வந்து பைஸ்கலில் வருவாங்க. அவங்க ரெண்டு பக்கமும் வந்து போத்தலில், அந்த போத்தல் கவர் போடாமல் சும்மா ஒரு பேப்பர், ட்ரேசிங் பேப்பர் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மில்க்கு. தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் இடங்களில் கொண்டாட்டத்திற்கு குறைவிருக்காது. தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான கொண்டாட்டம் அன்று தமிழர் திருநாள். இந்த வட்டாரத்தில் தன்னுடைய பிள்ளை பிராயத்து ஞாபகங்களை பகிர்ந்து கொள்கின்றார் திரு கிறிஸ்டபர். ஒரு பெரிய திடல் இருக்கும். அந்த திடலுக்கு பக்கத்தில் தான் கலை நிகழ்ச்சிலாம் நடத்துவாங்க. அங்கே ரொம்ப இந்தியர்கள் ரொம்ப இருந்ததுனால தமிழர் திருநாள், பொங்கல் விழா ரொம்ப இருந்தது. அதில் போட்டிலாம் இருக்கும். பந்து விளையாட்டு போட்டி, பேட்மிண்டன் போட்டி, கதை சொல்லும் போட்டிலாம் வச்சு இந்த பொங்கல் விழா அன்றைக்கி பரிசுலாம் வழங்குவாங்க. தமிழ் மருத்துவ ஆசிரியர் ஜி சாரங்கபாணி ஒருத்தர் வந்தார். அவர் நான் பார்த்துருக்குறேன். தமிழ் திருநாள்னாக்க கட்டாயம் அவர் வருவார். அந்த தமிழர் திருநாளில் வந்து நான் அந்த திரைப்படங்கள் பார்ப்பதுக்கே குடும்பத்தில் இருந்து நம்ம எல்லாம் போவோம். சாயந்தரம் எல்லோரும் வந்து அவங்க வீட்டில் ஆகரக்காய் செஞ்சு கொண்டு வருவாங்க, முறுக்கு கொண்டு வருவாங்க, பலகாரம் கொண்டு வருவாங்க. இப்படி எல்லாம் வந்து கடலில் எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்க உணவை வந்து பரிமாறி கொண்டு பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டுட்டு பழைய கதைகளை பேசிட்டு சாயந்தரம் ஆன பிறகு ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வீடு திரும்பும்போது அந்த மகிழ்ச்சி, அந்த பசுமையான நினைவுகள் வந்து இன்னும் என் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. சில சம்பவங்களை எவராலும் எப்போதும் மறக்க முடியாது. சில மணி நேரங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்தது என்றுமே யாராலும் ஈடு செய்ய முடியாத இழப்புதான். அது தீ ஆரம்பிக்கிற டைம் வந்து ஒரு 3 மணி இருக்கும். அப்போ 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தீ அணைக்கவே முடியல. அப்போ அந்த 5 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 10,000 வீடுங்க முழுசாக போயிடுச்சு, எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ பக்கத்தில் வந்து ரெடில், குயின்ஸ் டவுனில் வந்து ஹெச்டிபி ஃப்ளாட்ஸ் அப்போ கொஞ்சம் கட்டிக்கிருந்தாங்க. அப்போ அரசாங்கம் வந்து வீட்டுக்கு வீட்டு வசதியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒரு காலத்தில் பாரதிதாசன் தமிழ் பள்ளி இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? இதுலேருந்து என்ன புரியுது உனக்கு? இங்கே இருந்த பிள்ளைங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்கன்னு. நீங்கள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் ஒன்று எங்கே மேலே பிடிச்சாங்க? ஒரு தமிழ் பள்ளி இருக்கிற அளவுக்கு இங்கே மக்கள் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. சரித்திர ஆய்வுனா இப்படி தான் பண்ணுவேன். ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க. எங்கயா சொல்ல விட்ட, எங்க சொல்ல விட்ட? நீயா பேசுன கேள்வி கேட்கும் போதெல்லாம் குறுக்க பூந்து நீயே பதில் சொன்னியடா. நான் பாவண்டா, ப்ரொஃபஸர்டா, சும்மா தானடா இருந்தேன். என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறேன்னு வர சொல்கிறது, அதுக்கப்புறம் நீங்களே பேசுறது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என் கண் முன்னே நிற்காத, போய் சொல்லடா. சரி சார், கோச்சிக்காதீங்க சார். நாளைக்கு மறுபடியும் வந்து பார்க்குறோங்களே. நாளைக்கா? ஆமாம், ஆனால் வேற டாபிக். என்ன டாபிக்? இன்று நம்மில் பலருக்கு சிங்கப்பூரில் அன்று இயங்கிய தமிழ் பள்ளிகளின் வரலாறு அவ்வளவாக தெரியாது. பல வட்டாரங்களில் அன்று குறிப்பிட்டுச் சொல்லும் வகையில் பல தமிழ் பள்ளிகள் இருந்திருக்கின்றன. அதில் ஒன்று பாரதிதாசன் தமிழ் பாடசாலை. நான் படித்தது வந்து பாரதிதாசன் தமிழ் பாடசாலை. 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம்.
1லேருந்து 3 வரைக்கும் காலையில், சாயந்தரம் வந்து மத்தியானம் வந்து 4ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும். அப்போ வந்து ஆங்கில பள்ளிகளில் வந்து உயர்நிலை பள்ளிகளில் தமிழ் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தமிழ் மொழி நிலையம் இருந்துச்சு. அதாவது அதுதான் வந்து நியூ டவுன் தமிழ் மொழி நிலையம். புக்கெட் மீரா ஸ்கூலில் தான் நான் படித்தது. இப்போ குயின்ஸ்டவுன் உயர்நிலை பள்ளின்னு இருக்க இடத்துல வந்து குயின்ஸ்டவுன் டெக்னிக்கல் செகண்டரி ஸ்கூல்னு இருந்துச்சு. அப்போ அதே நேரத்தில் ஜப்பனீஸ் கார்டன் ஒன்று இருந்துச்சு குயின்ஸ்டவுனில். அதில் வந்து இந்த வாத்து இதெல்லாம் இருக்கும், பிள்ளைங்கள்லாம் போய் விளையாடுவாங்க. அதெல்லாம் நடுவில் தான் இருந்துச்சு, மார்க்கெட் டிரைவ்க்கு பக்கத்தில். காலம் என்பது ஒரு நதி போன்றது. அதில் விழுந்த இலையாக நாம். அது ஓடும் ஓட்டத்தில் நம்மை சுற்றி நடக்கும் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த நீரோட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நதிகள் பின்னால் திரும்புவதில்லை. ஆனால் நமது ஞாபக நதிகள் அப்படி இல்லை. மறுபடியும் மறுபடியும் நாம் கடந்து வந்த கரைகளை காணத் தவிக்கும் தவிப்போடு பின்னால் திரும்பும் நதிகள் அவை. அதாவது சில நேரத்தில் நான் தனிமையாக அப்படி நடந்து போவேன். வார இறுதியில் அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஆஹா, என் கண் முன்னால் அந்த பழைய காட்சிகள்லாம் வரும். ஆஹா, இந்த நண்பர்கள்லாம் அங்கே இருந்தாங்கல்ல, இங்கே ஒரு கடை இருந்துச்சு, இங்கே ஒரு மில்லு கடை இருந்துச்சு, இங்கே வந்து டீ கடை ஒன்று இருந்துச்சு. ஆகவே அந்த வட்டாரத்துக்கு போகும்போது சில நேரம் அப்படி ஏறி அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது என் மனசில் வந்து ஒரு துயரம், ஒரு சோகம், பழைய நினைவுகள், பசுமையான நினைவுகள், இன்பத்தை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து மனதில் வந்து ஒரு திரை போல் வந்து மறைவதை நிச்சயமாக என்னால் உணர முடிகிறது. நிச்சயமாக பழைய காலம் வராதா என்ற ஒரு ஏக்கம் கூட எனக்கு பிறந்திருக்கின்றது. அதாவது பி. கிருஷ்ணன் எழுதிய அடுக்கு விட்டு அண்ணாசாமி அப்படிங்கிற அந்த ரேடியோ நாடகம் வந்து நம்ம கேட்டிருப்போம். அந்த சமயத்தில் அக்கா உட்காந்து கேட்ட ஞாபகம் இருக்குது. அது அப்படியே அச்சா நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ரெட் ஹில்லில் இருக்கும்போது கீழே வந்து புக்கின் மேரா நார்த் சிசின்னு ஒன்று இருந்துச்சு. அது பிளாக்குக்குள்ளேயே தான் இருந்துச்சு, சின்ன சிசி. அதுக்கு வெளியே வந்து ஒரு டிவி வச்சுருப்பாங்க. அந்த டிவியை பார்க்குறதுக்கு எல்லோரும் கூடுவாங்க. அதுவும் சாயந்தரம் வந்து 6லேருந்து 9க்கு தான் திறப்பாங்க. அந்த நேரத்தில் தான் டிவி பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் நம்மளுக்கு டிவி பார்க்குற வாய்ப்பே கிடைக்காது. இதில் விஷயம் என்னென்னாக்க, மழை பெய்யும் போது கூட கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் டிவி பார்க்கணும். இப்போ மாதிரி உள்ள வசதிகள்லாம் அப்போ கிடையாது. அது ஒரு ஆனால் அது ஒரு நல்ல அனுபவம். என்னை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்தில் பன்மடங்கு இருந்துச்சு.